ஆமா மாணிக்கா, இந்த படிச்ச பையெல்லாம் தேங்க்ஸ்னு சொல்றாங்களே, அது என்ன பாச? டேய், எத்தனை இந்தி படம் பார்த்திருப்பேன், அப்புறம் போய் மாணிக்கத்துல கேக்குற? அது ஹிந்தி தான்டா. இந்தியா? என்ன மாணிக்க சொல்றீங்க? நான் ஒண்ணும் சொல்லல. பண்றக்கால சைக்கிள்ல வரேன்டா. ஏண்டா, உனக்கு வர போற நகனட்டெல்லாம் வித்து புட்டா இந்த வண்டியை வாங்கின? போங்கடா போக்கத்த பசங்களா. இந்த வண்டியை யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? நம்ம மிராசையா பொண்ணு மணிமேகலை எனக்கு அன்பளிப்பா வாங்கி கொடுத்துச்சு தெரியுமா? ஆமா, அந்த வண்டிக்கு முன்னாடி எழுதிருக்க, அது என்னன்னு? அது அவன் அட்ரஸ். டேய் முடியாங்கண்ணா, இது என்னது? பழம் மச்சான். இது உனக்கு பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்கும். இது உனக்கு பிடிக்கிற மாதிரி உங்க அக்காவுக்கு என்ன பிடிக்கணும். அதுக்கு என்ன வழி? அது அக்காவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு மச்சான். ஒரு கால் கொஞ்சம் கம்மியா இருக்கா? இல்ல மச்சான், இந்த பாம்பு பிடிக்கிறவங்கள பார்த்தா அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடா அது அநியாய குடும்பமா இருக்கு. ஏதோ ஒரு 25 பாக்கெட் தண்ணி அரைச்சு ஊத்த சொன்னா ஊத்தலாம், ஒரு 10 மூட்டையை லாரியில ஏத்த சொன்னா ஏத்தலாம். பாம்பை பிடிக்க சொல்றீங்களேடா. ஒரு ஐடியா. என்ன மச்சான்? இந்த ஊர்ல பாம்பாட்டி இருக்கானா? பாம்பாட்டி இருக்க மச்சான். அவங்கிட்ட ஒரு 25 ரூபாய் பணத்தை கொடுத்து, சரி, ஒரு நல்ல பாம்பை புடிச்சிட்டு வந்து, சரி, பல்ல புடுங்கிட்டு, சரி, வாயை நல்லா தைச்சிட்டு, சரி, பாம்பை இங்க எடுத்துட்டு வர சொல்லு. சரி, உங்க அக்கா வைக்க போருக்கு வைக்க புல்லு புடுங்க வருவான். அந்த நேரம் பார்த்து பாம்பு விட சொல்லு. பாம்பு வந்து படம் எடுத்து நிக்கி, அத பார்த்து உங்க அக்கா ஐயோ அம்மான்னு கத்துவா. நான் ஓடி போய் பாம்பை கப்புன்னு பிடிப்பேன். பாம்பை பிடிச்சா என்ன ஆகும்? அக்கா உங்களை கட்டி பிடிப்பாங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சா என்ன ஆகும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆனா நீ என்ன அண்ணனாவ? கொக்கால மச்சானாவடா. மச்சானாவ மச்சானா மேஞ்சிட்டே வா. ஓஹோ, பாம்பை பிடிச்சு நீ அவளை பிடிக்க போறியா? அதுக்கு முதல்ல நான் பாம்பை பிடிக்கிறேன் பாரு. ஏண்டா, இந்த குளத்துல ஆழம் அதிகமா இருக்கா? ஆமாக்கா, நீச்சல் தெரியாதவங்க கூச்சா செத்து போயிடுவாங்க. அப்படியா? அப்போ நான் குதிச்சா நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? வேணாக்கா. இல்ல, நான் குதிக்கதான் போறேன். ஏமாணிக்கம், நமக்கு விடிவாலை எப்ப வரும்? சீக்கிரம் வரும். அண்ணே, நம்ம மிராசு பொண்ணு குளத்துல விழுந்துருச்சுண்ணே, வந்து காப்பாத்துங்க. அப்படியா? நில்லு மாணிக்கம், நமக்கு ஆகாத வர்க்கத்துல ஒண்ணு குறையுதுன்னா தப்பே இல்ல, விட்டுடு. இந்த பாரு, நமக்கு ஆகாத முதலாளித்துவம் தானே தவிர மனிதன் என்ன இல்ல. என்ன விடு. என்னடா பண்றீங்க? ஐயோ பாவம். என்னடா ஆம்பளை குளிக்கிறத நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எப்படி தனி தானே குளிச்சா? நீ எப்படிங்க? அதுவா, சஸ்பென்ஸ். Thank you. நீ நினைக்கிற மாதிரி மிராசு பொண்ணுக்கு மாணிக்கத்து மேல காதெல்லாம் இருக்காதுடா. உன்கிட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாத அவ. மாணிக்கம் பக்கத்து விட்டு பார்வதிக்கு குழந்தை பத்துக்கப்போ புடவை, ஜாக்கெட்டு, பால் போட்டு டின்னு இதெல்லாம் அவளே வாங்கி கொடுத்தாண்டா என்னப்பா அர்த்தம்? அவளே புதுசா ஒரு மண்டலத்தை போட்டு கொடுத்துட்டு மாலையை நம்ம கையில கொடுத்து மாணிக்கத்துக்கு போட சொன்னாலே அதுக்கு என்னப்பா அர்த்தம்?
ஒன்றரை காலனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காடா. ஆளுக்கு ஒண்ணு பேசாதீங்கப்பா. மாணிக்கத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கா? ஒன்றரை காலம் பார்த்து சைக்கிள் கொடுக்கும்போது என்ன சொன்னான்னு கேட்டா எல்லா விவரமும் தெரிஞ்சு போயிடும். வாடா போவான். ஏயா உங்க ஊருக்கு 7 வருஷமா கால்நடையா தபால் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கானே, உங்க மன்றத்துல சொல்லி ஒரு 2 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுக்க சொல்லாமல்ல? அட இல்லையா, நீ நினைக்கிற மாதிரி இந்த சைக்கிளை எங்க மன்றத்துக்காரங்க யாரும் வாங்கி கொடுக்கல. நம்ம ஊர் மிராசையா பொண்ணு மணிமேகலை இல்ல, அவங்க தான் இதை வாங்கி கொடுத்தாங்க. அது கொடுத்திருந்தா அன்னை சத்யா இளைஞர் மன்றம் மாணிக்கம்னு அவர் பேர்ல ஏயா போட்டிருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு இந்த சைக்கிளை வாங்கி கொடுத்தது நம்ம மிராசையா பொண்ணு மணிமேகலாமா தான். இப்ப என்னடா சொல்ற? ஆமா, அன்னைக்கு என்ன எழுதி கேட்டதுக்கு என்னடா சொன்னா? அவன் அட்ரஸ் சொன்னான். மொத்தத்துல மிராசு பொண்ணுக்கும் மாணிக்கத்துக்கும் என்னமோ இருக்கு. டேய், உங்க அக்கா வர்ற மாதிரி இருக்கு. போய் பாம்பாட்டி பாம்பை எடுத்து சொல்றான். சரி மச்சான். போடா. இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கயா போன? கொஞ்சம் புரியா, உனக்கு வேணா இன்னும் 10 ரூபா வாங்கிக்கயா. நான் வெளியில போறேயா, இதை வச்சு 4 குடும்பம் பொழைச்சுக்கிட்டு இருக்கு. திருடு பாம்பு வச்சுட்டு பெருசா என்ன கொடுத்த 30 ரூபா எப்படியா? இது இத்தினுண்டு பாம்பாயா? இத்தினுண்டு பாம்பா இது? பாரியா? 10 ரூபா போயா? வாங்கிக்கயா. ஒரு போயா, பத்து விடியா? வாங்கிக்கயா. விடியா, வேணாயா? விடியா. வேணாயா, போயா. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். இந்த சினிமாவுல கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்கின பாம்பை புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பார். இது எங்க குலதெய்வத்தோட குட்டி. இது இப்ப நான் புடிச்சிட்டு போய் முட்டையும் பாலும் வைக்க போறேன். இந்த பாம்பை நான் இப்ப கையால பிடிக்க போறேன். ஐயோ, நீங்க பாம்பை கையாலே பிடிப்பீங்களா? ஆமா. வேண்டாம் தம்பி, பாம்பை கையில பிடிச்சிங்கன்னா உயிருக்கு ஆபத்து. அட போயா கண்ணாடி. கிண்டி தெரியுமாயா? கிண்டி அங்க பாம்பு பண்ண இருக்க பாத்திருக்கியா? தெரியுமே. அதுல யுத்தத்தோடு ராஜநாகம்யா. அத இந்த தோல்ல 4 இந்த தோல்ல 4 தூக்கி போட்டு வித்த காட்டியிருக்கையா. இது எனக்கு கொசுரு. அப்ப குயிக்கு குயிக்குன்னா சீக்கிரமா பொடிங்க. நான் என்ன சொல்லல, பாம்பு சொன்னேன். பாம்புயா? அஹை 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 ஹை ஹை கச்சா புச்சா கா 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 கோபா. அப்பா அப்பா, புச்சா. என்னடா மச்சான், வா மச்சான். பச்சா வா நான் போடா. வா மச்சான். போடா. இவனே ஐடியாவை கொடுத்து கெடுத்துருவோம் போல இருக்கு. புச்சா. போடா. என்னங்க இது? பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்திக்கிறான். புச்சா. ஓஹோ, வேலை கட்ட ஆரம்பிச்சிட்டானா? அதுக்கு முத நம்ம போய் பிடிச்சிடலாம். ஹை. அட என்னையா இவ்வளவு பேர் இருந்து பெரிய நாக்கலாம் பூச்சி மாதிரியா இருக்கு? ஹே, ஹே, ஹே. இன்னும் ஒரு மாதிரி அவன் கத்துறான். ஹே. டேய், வேணாம், அது விஷ பாம்பு. ஒரே கொத்த கொத்தி போடு, மரியாதை ஓடி போயிரு. எங்களுக்கு தெரியாது. 25 ரூபா கொடுத்து பாம்பு செட்டப் பண்ணி பல்ல புடுங்கி உங்க காதல டெவலப் பண்ணிருக்கீங்களா? உங்க காதல ஜவ்வாக்குறேன் பாருங்க. ஹை. ஏய், இதெல்லாம் யாரு உன்கிட்ட சொன்னது? அது ஒட்டு கேட்டேன். ஒட்டு கேட்டியா? ஹை. 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 மாமா கையாலே பிடிப்பாரு. போங்க. அவர் என்ன கையால பிடிக்கிறது? நான் விரல்லே பிடிக்கிறேன் பாரு. பாம்பு வாயை தெச்சிருக்குன்னு சொன்னானுங்க. இப்ப கடிக்குது. என்ன பாம்பு கடிக்குது? பாம்பு கடிச்சிருச்சா? டேய் லூசு. என்ன மச்சான்? ஏய், என்னடா பாம்பு கடிக்குது? நம்ம செட்டப் பண்ண பாம்பை பாம்பாட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டா மச்சான். அப்ப இது இது ஒரிஜினல் பாம்பு. அட இது ஏன்டா முன்னாடியே சொல்லு? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? இப்ப மட்டும் ஏன்டா சொல்ற? ஒண்ண கடிச்சிருக்குன்னு பாம்பு. ஒண்ண கடிச்சிருக்குன்னு. டேய், அவன் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடா. நம்ம ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம். நம்மள கடிக்குமா அது? அது கருணாயி அதை கடிச்சிருச்சு. நீ வா. இங்க என்ன நடக்குது? இதுதான் சந்திர கிரகணம். அப்படின்னா பாம்பு சந்திரனை கவ்வுது. எது பாம்பு? அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு. எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவ்வுதுன்னு தெரியும். ஏய், தஞ்சாவூர்ல எல்லாம் ரேடியோ ஸ்டேஷன் இல்லடி. ஓ. ஏய், உனக்கு யாராவது இப்படி இருக்காங்களாடி?
தம்பியை போய் பார்ப்போம். அவர் சொல்றபடி நம்ம கேட்போம். பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா நல்லா சொல்றது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது பாருங்க. மாணிக்கம், தம்பி மாணிக்கம், மழை பெஞ்ச மறுநாள் பண்ணையில உழ போறது நம்ம வழக்கம். இப்ப என்ன செய்யணும்னு நீங்க தான் சொல்லணும் தம்பி. சரிண்ணே, நீங்க எல்லாரும் நாளை காலையில ஏர் கலைப்பட இங்க வந்துருங்க. மத்தெல்லாம் காலைல பேசிக்கலாம். சரி, அப்ப நாங்க வரோம் தம்பி. வாங்க போலாம். மாணிக்கம், நீ ஐயாட்ட பேசுறத பேசிக்கிட்டு நாங்க எங்க பாட்டு போய் விட ஆரம்பிச்சிடறோம். நாம அப்படி உழுவ போயிட்டோம்னா மாணிக்கம் பேசுறது எடுபடாம இல்ல போயிடும். சரிப்பா, பேச்சுவார்த்தை தொங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மண்ணு காஞ்சில போயிடா. ஐயா, எனக்கு என்னமோ இதெல்லாம் சக்கரை வியாதி வந்தவன் ஜிலேபி திங்க ஆசைப்பட்ட மாதிரி தெரியுதுங்க. நம்ம விதி அவ்வளவுதான் சொல்லிவிட்டு ஒழுங்கா வேலைக்கு போறதான் நல்லதுன்னு படுது. நீங்க சும்மா இருங்கய்யா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணிக்க முயற்சி பண்ணா இந்த மண்ணை பொண்ணாக்க முடியுங்கிறதுல சந்தேகமே இல்லையா? மாணிக்கத்துக்கு வழி விடுங்க, மாணிக்கத்துக்கு வழி விடுங்க, என்னன்னு கேட்கட்டும். ஐயா கும்பிடுறனுங்க. மாணிக்கம் தாசில்தாரு. கும்பிடுறேங்க. ஐயா இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? நிலவரி வசூல் பண்றதுக்காக மிராசு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். பட்டாலாம் யார் பேர் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன், உங்க எல்லார் பேர்லயும் தான் இருக்கு. அப்புறம் ஏன் அங்க வசூல் பண்ண போறீங்க? தம்பி, இது மிராசு வீட்டு விவகாரம். 2 ஓட்டு மட்டுமே இருக்கிற மிராசு வீடு உங்களுக்கு முக்கியமா, இல்ல 2000 ஓட்டுக்கு மேல இருக்கிற இந்த கிராம மக்கள் உங்களுக்கு முக்கியமா? இந்த வருஷம் வரிப்பணத்தை நாங்களே கொடுத்துறோம். இந்தாங்க. ரசீத இவங்க எல்லார் பேர்லயும் போடு. எப்பா, என்ன கொலை பண்ணிட்டு என் நிலத்து பூரா நீங்க எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நம்ம ஊர்ல பாதிரியாரோ சர்ச்சோ கிடையாது. இங்க இருக்கிற ஐயனார் கோயில் பூசாரிக்கு ஆடு மாடுகளை பலி கொடுக்கத்தான் தெரியுமே தவிர பாவ மன்னிப்பு கொடுக்க தெரியாது. அப்படி ஒரு பாவத்துக்கு நீங்கள்லாம் ஆளாகாம இருக்க நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதாவது உனக்கு 5 ஏக்கர், 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 அவருக்கு 5 ஏக்கர், இவருக்கு 5 ஏக்கர், இவருக்கு 5 ஏக்கர், அவருக்கு 5 ஏக்கர், எனக்கு 5 ஏக்கர். இப்படி எல்லாரும் சரிசமமா பிரிச்சுக்கிட்டோம்னா பொருளாதார அடிப்படையில நாம எல்லாரும் ஒண்ணுன்னு ஆயிடுவோம். அப்படி எல்லாரும் ஒண்ணுன்னு ஆனதுக்கு பிறகு உன் அம்மாவை இவன் தள்ளிக்கிட்டு போயிட்டா அதை நீ அப்படியே விட்டுறதும், உன் அக்காவை இவன் தள்ளிக்கிட்டு போயிட்டா நீ அப்படியே விட்டுறதும், உன் தங்கச்சி இவங்க கூட ஓடிட்டா நீ அதை கண்டுக்காம இருக்கிறதும்,
உன் அண்ணி இவன் கூட ஓடிட்டா அதை நீ அப்படியே விட்டுறதும். நாம தான் பொருளாதார அடிப்படையில எல்லாரும் ஒண்ணுன்னு ஆயிட்டோமே, அதனால அதையெல்லாம் அப்படியே விட்டுறதானா? ஐயா, அதையெல்லாம் நம்ம காலகாலமா கட்டி காப்பாத்தினாலதான் ஒரு வருஷம் பெய்யாம போனாலும் மறு வருஷம் மழை பெய்யுதுங்க. அதையெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இந்த மண்ணு நிரந்தரமா வானம் பார்த்த பூமி ஆயிருங்க. சபாஷ். என் பொண்ணு மேல ஆசைப்படுற உங்க ஹீரோவுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதை கொடுத்து முடிச்ச அடுத்த நிமிஷம் இந்த பட்டா எல்லாம் உங்களுக்கு தாண்டா. ஒரு ஊருக்கு நன்மை கிடைக்குதுன்னா ஒரு குடும்பத்தை பலி கொடுக்கிறது பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மாணிக்கத்தை மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்துனா நம்ம எல்லாருக்கும் நில வரதுல நிறைவேற்றுங்க. என் உடம்ப உரமா போட்டா இந்த மண்ணு வளமா இருக்கும்னா அதுக்காக நான் உயிரவனும் தயாரா இருக்கேன். தள்ளுங்கப்பா. ஐயா, ஐயா, உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறீங்க. என் பிள்ளைய மனுஷனா விட்டுருக்கீங்க. இருக்கிற கொஞ்ச நேரம் மரியாதை கூட இந்த ஊரை விட்டு உங்க மனசை விட்டு எங்கேயாவது போயிடுறீங்க. ஐயா, என் பிள்ளைய விட்டுருக்கீங்க. ஐயா, ஐயா, நீங்களாவது சொல்லுங்க. ஐயா, ஐயா, நீங்களாவது சொல்லுங்க. ஐயா, ஐயா, நீங்க சொல்லுங்க. ஐயா, ஐயா, சொல்லுங்க. ஐயா, அம்மா, அம்மா, நீங்க சொல்லுங்க. அம்மா, ஐயா, நீங்க சொல்லுங்க. ஐயா, அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. அடே, நீங்க சொல்லுங்கடா. நீங்க சொல்லுங்கடா. நீங்க எப்படா சொல்லுவீங்க? நீங்க சொல்ல மாட்டீங்க. உங்களுக்கு தான் தர்மம்னு சொல்லி ஆளுக்கு 5 ஏக்கர் தராங்களே, நீங்க எப்படா சொல்லுவீங்க? பாருங்களா. ஐயா, ராசா, அன்னைக்கே ஊருக்கு போயிடறான்னு சொன்னேன். போனேடா. அன்னைக்கு போயிருந்தா இன்னைக்கு இப்படி கேவலமெல்லாம் வந்திருக்குமா? போனேடா. ஐயோ,